ஜப்பான் நாட்டை நினைச்சாலே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிற முதல் விஷயம் இரண்டாம் உலகப் போர்ல ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற ரெண்டு நகரங்கள் மேல நடந்த அந்த நியூக்ளியர் பாம் அட்டாக் தான். அந்த மாதிரியான ஒரு பேரழிவான நிகழ்வுக்கு அப்புறமும் ஜப்பான் ரிகவரி ஆகி இன்னைக்கு இந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப்டு கண்ட்ரியா மாறினதுக்கான காரணம் அப்படிங்கிறது அந்த மக்களோட சேவிங்ஸ் ஹேபிட் தான். ஜப்பான் ஆல்வேஸ் பி அ நேஷன் ஆஃப் சேவர்ஸ். அங்க இருக்கிற எல்லா மக்களும் எந்த படிநிலையில இருந்தாலும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை வந்து சேமிக்கிறாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ற விஷயம் கெக்கெபு அப்படிங்கிற அந்த பட்ஜெட்டிங் மெத்தட். அதை யூஸ் பண்ணி அவங்க ரெவென்யூல எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு மேக்சிமம் அமௌண்ட் வந்து அவங்க சேவ் பண்றத ஒரு கல்ச்சராவே அவங்க வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹை சேவிங்ஸ் ரேட் அவங்க மெயின்டைன் பண்றதுனால அங்க இருக்கிற கவர்மெண்ட்னால அவங்களுக்கு தேவையான ரோட்ஸ், போன் லைன்ஸ், ஃபேக்டரிஸ் இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஜப்பானியன் கம்பெனிஸ்னால அவங்களோட ஃபேக்டரிஸ்ல லேட்டஸ்ட் இனோவேஷனை வந்து புகுத்தி ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாவும் சீப்பராகவும் வந்து பண்ண முடியுது. ஜப்பான் வந்து உலக மார்க்கெட்ல முத வெறும் பிளாஸ்டிக் டாய்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மேட் இன் ஜப்பான் அப்படிங்கிறதே ஒரு லாஃபபிள் திங்கா தான் இருந்தது. ஆனா இந்த மாதிரியான சேவிங்ஸும் அதன் மூலமா நடந்த அந்த இனோவேஷன் டெவலப்மெண்ட்டும் தான் அவங்கள இப்போ ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அண்ட் குவாலிட்டியோட கார்ஸ் அண்ட் டிவி செட்ஸை வந்து கிரியேட் பண்ண வச்சிருக்கு. இப்போ உலகம் ஃபுல்லா பெரும்பாலான வீடுகள்ல ஜப்பானோட கார் அண்ட் டிவி செட்ஸ் தான் வந்து இடம் பெற்றிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்னால தான் வந்து அவங்களால அடைஞ்ச முடிஞ்சிருக்கு. அவங்களோட சேவிங்ஸை பார்த்தோம் அப்படின்னா வரலாறு நெடுகிலும் அவங்க மினிமம் 20% ஆனுவல் இன்கம் சேவ் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சேவிங்ஸ் ரேட் 6-8% தான் இருந்திருக்கு. சோ ஜப்பான் அந்த மக்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டியும் ஒரு கிராஜுவலான growthம் வேணும் அப்படின்னா நமக்கு தேவையான ரெண்டு விஷயம் நம்மளோட பட்ஜெட்டை வடிவமைக்கிறதும் அதன் மூலமா நம்மளால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சேமிக்கணும் அப்படிங்கிறதும் தான்.